ஆந்திர பிரதேசத்தில் ஸ்விக்கி டெலிவரி ஏஜென்ட் ஒருவர் ஓடும் ரயிலில் உணவு வழங்க முயன்றபோது தவறி விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கிக் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தீவிர விவாதத்தை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் அக்டோபர் 12, 2024 அன்று விசாகப்பட்டினத்தில் உள்ள துவாடா ரயில் நிலையத்தில் நடந்தது. மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த ரயிலில் உணவுப் பொட்டலத்தை வழங்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஸ்விக்கி டெலிவரி ஏஜென்ட் மெதுவாக நகரும் ரயிலில் இருந்த பயணிகளுக்கு பிரியாணி பார்சலை வழங்க முயன்றார். ரயில் சுமார் 10 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. அவர் ரயிலுடன் ஓடி ஆர்டரை வழங்க கையை நீட்டினார். இந்த முயற்சி ஆபத்தானதாக அமைந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் தனது சமநிலையை இழந்து பிளாட்பாரத்தில் பலமாக விழுந்தார். இந்த 15 வினாடி வீடியோவை அங்கிருந்தவர்கள் பதிவு செய்தனர். இந்த விபத்தில் அவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. அவர் சிறு காயங்களுடன் எழுந்து நொண்டியபடி செல்வது வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ விஜாங் பாய்ஸ் என்ற பயனர் மூலம் எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டு 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வைகளை பெற்றது. இது டெலிவரி ஊழியர்களின் பணிச்சூழல் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் ஆன்லைனில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஸ்விக்கி டெலிவரி பாய்களை ரேட்டிங்கிற்காக சுரண்டுகிறது போன்ற கருத்துக்கள் 2000க்கும் மேற்பட்ட லைக்குகளை பெற்றன. இது கிட் பொருளாதாரத்தின் மீதான விமர்சனத்தை வலுப்படுத்தியது. நெட்டிசன்கள் ஸ்விக்கி மற்றும் ரயில்வே நிர்வாகத்திடம் இருந்து சிறந்த பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் விசாரணைக்கு அழைப்பு விடுத்தனர். இத்தகைய ஆபத்தான டெலிவரிகளை உடனடியாக நிறுத்துங்கள் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. ஸ்விக்கி டெலிவரி டேஞ்சர் மற்றும் சேவ் தி ஒர்க்கர்ஸ் போன்ற ஹேஷ்டேக்குகள் திரண்டிங்கில் இருந்தன. மேலும் ஏஜென்ட்டிற்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இது கிக் பொருளாதாரத்தின் மீதான பரந்த விமர்சனத்தை எடுத்துக் காட்டுகிறது. டெலிவரி ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலித்தன. ஸ்விக்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். டெலிவரி பார்ட்னருடன் தொடர்பில் இருக்கிறோம். அவரது பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறோம். அனைத்து உதவிகளையும் வழங்குகிறோம் என ஸ்விக்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இழப்பீடு அல்லது கொள்கை மாற்றங்கள் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் இந்தியாவில் சுமார் 5 லட்சம் டெலிவரி ஊழியர்களின் தொடர்ச்சியான பிரச்சினைகளை எடுத்துக் காட்டுகிறது. 2024 மட்டும் 10க்கும் மேற்பட்ட இதேபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. டெலிவரி ஊழியர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் குறித்த புள்ளி விவரங்கள் கவலை அளிக்கின்றன. ரயில்வே நிலையங்களுக்கு அருகில் GPS அடிப்படையிலான ஆபத்து இல்லாத மண்டலங்களை அமல்படுத்தவும் இத்தகைய டெலிவரிகளை தடை செய்யவும் ஆர்வலர்கள் இந்திய ரயில்வேயை வலியுறுத்தியுள்ளனர். டெலிவரி விபத்துகளில் 20% ரயில் நிலையங்களுக்கு அருகிலேயே நடப்பதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவங்கள் கிக் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இது குறித்து விழிப்புணர்வுடன் இருப்போம். மேலும் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.